ஒரு தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் இருந்தன. அந்த காய்கறிகளுக்கெல்லாம் தலைவனாய் பூசணிக்காய் இருந்தது. ஒரு நாள் அந்த பூசணிக்காய் எல்லா காய்கறிகளையும் அழைத்து கூட்டம் கூட்டியது. அந்த கூட்டத்தில் பூசணிக்காய் சொன்னது, இங்க பாருங்க நம்முடைய காய்கறி நண்பர்களே, இனிமே இந்த தோட்டத்தில் காய்கறிகள் மட்டும்தான் இருக்கணும், பழங்களுக்கு இங்க இடம் இல்லை. காய்கறிகளுக்கு மட்டும்தான் இந்த தோட்டம் சொந்தம். அதனால பல வகையை சேர்ந்தவங்க இங்க இருந்தா உடனே இந்த தோட்டத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை கூப்பிட்டு பூசணிக்காய் சொன்னுச்சு, இங்க பாரு தக்காளி பழமே, நீ ஒரு பழ வகையை சேர்ந்தவன், அதனால உனக்கு இங்க இனிமே இடம் இல்லை. நீ இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொன்னுச்சு. அதை கேட்ட தக்காளி பழம் ரொம்ப வருத்தத்தோட, அட தலைவரே, இப்படி நீங்க திடீர்னு வெளியே போன்னு சொன்னா நான் எங்க போவேன்? இத்தனை நாளும் நான் காய்கறி தோட்டத்துல தானே இருந்தேன், இப்ப திடீர்னு போக சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? அப்படின்னு கேட்டது. அதுக்கு பூசணிக்காய் சொன்னுச்சு, இல்ல இல்ல, நீ பல வகையை சேர்ந்தவன், அதனால உனக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னு பூசணிக்காய் தக்காளியை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிடுச்சு. வெளியே வந்த தக்காளி பழங்களோட ராஜாவாகிய மாம்பழத்துக்கிட்ட வந்து சொன்னுச்சு, மாம்பழமே, நான் உங்க பழத்தோட்டத்துல சேர்ந்துக்கலாமா? அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு மாம்பழம் சொன்னுச்சு, இத்தனை நாள் நீ காய்கறி கூட்டத்துல தானே இருந்த, இப்ப என்ன திடீர்னு பழ கூட்டத்துல வந்து சேர்றேங்கிற? அப்படிலாம் உன்னை சேர்த்துக்க முடியாது, நீ வந்த வழியை பார்த்து திரும்பி போ அப்படின்னு தக்காளிய போ சொல்லிருச்சு. சோகத்தோட நடந்து வந்த தக்காளி வழியில வெங்காயத்தை பார்த்துச்சு. என்ன தக்காளி பழமே, அதிசயமா இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு வெங்காயம் கேட்டுச்சு. அதுக்கு தக்காளி சொன்னுச்சு, ஆமாம், என்னை காய்கறி தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார்கள். எனக்கு இப்போது தங்க இடமில்லை, எங்கு செல்வதென்று தெரியவில்லை. பழத்தோட்டத்திலும் என்னை ஒதுக்கிவிட்டார்கள். இனிமேல் நான் எங்கு போவது? அப்படின்னு வருத்தத்தோட சொன்னுச்சு. அதுக்கு வெங்காயம் சொன்னுச்சு, நண்பா, நான் இருக்கிறேன் உனக்கு, எதுக்காக நீ வருத்தப்படுற? என் வீட்டில் வந்து தங்கிக்கோ, நானும் குச்சியேசு மட்டும்தான் அங்க இருக்கோம், நீயே எங்க கூட வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி தக்காளிய வெங்காயம் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க தக்காளி, வெங்காயம், ஐஸ் குச்சி 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் தக்காளி சொன்னுச்சு, நண்பா, இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது, வாங்க வெளியில போய் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அதுக்கு வெங்காயம், வேண்டாம் நண்பா, வெளியே நிறைய ஆபத்துக்கள் இருக்கக்கூடும், அதனால நம்ம வெளியில் செல்ல வேணாம் அப்படின்னு சொன்னுச்சு. ஆனா தக்காளியும் ஐஸ் குச்சியும் வெளியே போய் விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால வெங்காயமும் கூட போச்சு. அப்படி ஒரு நாள் கோடை காலத்துல வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும்போது 3 பேரும் விளையாடலான்னு வெளியே போனாங்க. வெப்பம் அதிகமா இருந்த காரணத்தினால ஐஸ் குச்சி உருக ஆரம்பிச்சிச்சு. தான் உருகுறத தன் நண்பர்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஐஸ் குச்சி முழுசா கரைஞ்சு போச்சு. தன் நண்பனான ஐஸ் குச்சி கரைஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்பட்ட தக்காளியும் வெங்காயமும்
அழுதுகிட்டே வீட்டுக்கு போகலான்னு ரோட்டு ஓரமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரோட்டில் போன ஒரு காரு வேகமாக வந்து தக்காளியை நசுக்கிருச்சு. தக்காளியும் இறந்துருச்சு. இப்போ வெங்காயம் தன் உயிர் நண்பர்கள் 2 பேரும் இறந்ததை நினச்சி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துச்சு. என் நண்பர்களுக்காக நான் அழுதேன், இப்போ நான் இறந்தேன்னா எனக்காக யார் அழுவா அப்படின்னு வெங்காயம் கடவுள்கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு கடவுள் சொன்னாரு, வெங்காயமே, நீ கவலைப்படாத. நீ இறக்கும்போது உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் அழுவாங்க அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் இப்போ எனக்கு நண்பர்கள்னு சொல்லிக்க யாருமே இல்லை. நான் இப்போ ரொம்ப தனியால இருக்கேன். அதுக்கு என்ன செய்யறது? என் நண்பர்கள் எனக்கு திரும்ப கிடைப்பாங்களா என்ன அப்படின்னு வெங்காயம் புலம்புச்சு. அதுக்கு கடவுள் சொன்னாரு, இனிமே நீ அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஒரு புதிய நண்பனை நான் தரேன். இனிமே மக்கள் உன்னையும் அவனையும் சேர்த்துதான் எல்லா சமையலும் செய்வார்கள் அப்படின்னு வரமா பச்சை மிளகாயை கொடுத்தாரு. உண்மையில வெங்காயத்தை அறுக்கும்போது அதில் இருக்க சல்ஃபர் அமிலம் காத்தோடு வினைபுரிந்து கண்ணுக்கு எரிச்சலை கொடுக்குது. ஒரு ஊரில் ஒரு சோம்பேறி காகம் இருந்தது. அது கூடு கூட கட்டாமல் மற்ற பறவைகளின் கூட்டில் தங்கியிருக்கும். மற்ற பறவைகள் தன் கூட்டில் சேகரித்து வைத்திருக்கும் உணவுகளை திருடி சாப்பிடும். ஒரு நாள் ஒரு சிறிய பறவை தானும் தன் குஞ்சுகளும் குடியிருக்க ஒரு சிறிய வீட்டை கட்டியது. அதனை பார்த்த காகம் இவன் வீடு பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறதே. நம்ம டெய்லி ஒவ்வொரு கூட்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். பேசாம இவனோட வீட்டை நம்ம அபகரிச்சுக்கிட்டா என்ன? நல்ல யோசனையா இருக்கே. உடனே இந்த யோசனையை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த பறவை கிட்ட வந்துச்சு. இங்க பார் நண்பா, உன் வீடு மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இருந்து என்ன பயன்? ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? நான் எதுக்கு சொல்லி உன் மனசை சங்கடப்படுத்தணும்? இருந்தாலும் சொல்லாமலும் இருக்க முடியாது. அப்படி என்ன சொல்ல போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இந்த இடத்துல ஏன் இவ்வளவு நாளா மற்ற எந்த பறவைகளும் கூடு கட்டல தெரியுமா? ஏன் கட்டல? இந்த இடத்துல கூடு கட்டுற பறவைகளோட முட்டைகளை பக்கத்துல இருக்க பாம்பு டெய்லி வந்து சாப்பிட்டு போயிடும். அதோட குஞ்சுகளையும் அது சாப்பிட்டு போயிடும். அதனாலதான் இந்த இடத்துல எந்த பறவையுமே கூடு கட்டாது அப்படின்னு சொல்லிச்சு அந்த காகம். அப்படியா? நல்ல நேரத்துல வந்து நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பறவை வேற இடத்துக்கு பறந்து போயிருச்சு. அடடடா, எவ்வளோ நல்ல வீடா இருக்கு. எப்படியோ அந்த வீட்டை அபகரிச்சுக்கிட்டோம். இனிமே இங்கேயே தங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த காகம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அதோட சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. ஒரு நாள் ஒரு பெரிய புயல் மழை பெஞ்சதுனால ஆற்றுல இருந்த வெள்ளம் அந்த மரத்தையே அடிச்சுட்டு போயிடுச்சு. அதில் காகத்தோட கூட்டையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ திரும்ப காகம் பழையபடி தான் தங்குவதற்கு இடம் இல்லாமல் வழியே அலைஞ்சு திரிஞ்சிச்சு. எதை விதைக்கிறோமோ அதையே திரும்ப அறுவடை செய்வோம். ஒரு தோட்டத்தில் சுவை மிகுந்த பழங்கள் நிறைய இருந்தன. அதில் யார் மிகவும் சுவை மிகுந்தவன் என்ற போட்டி நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் சுவையிலும் தரத்திலும் சிறந்ததாக 3 கனிகள் தேர்வு செய்யப்பட்டிருந்தன. அவை 3ம் தாங்கள் தங்கள் பெருமைகளை கூறி சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. மாம்பழம் கூறியது, நானே எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்தவன்.
சுவையிலும் மனத்திலும் என்னை மிஞ்ச யாரும் இல்லை. மாதா ஊட்டாத சோறும் மாங்கனி ஊட்டும் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவன். என்னிடம் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது. பொட்டாசியம், மெக்னீசியம், காப்பர் போன்ற கனிமங்களும் என்னிடம் அதிகமாக காணப்படுகிறது. எனவே நான் தான் எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்று மாம்பழம் தன்னை பற்றி பெருமையாக கூறியது. அதனை கேட்ட பலாப்பழம், உன் சிறப்பை பற்றி கூறினாய் அல்லவா, இப்போது என் சிறப்பை பற்றி கேள். அப்போதுதான் யார் உண்மையில் சிறந்தவன் என்பது உனக்கு தெரியும். பார்ப்பதற்கு வெளியில் முட்களுடன் கடினமான தோற்றத்தை கொண்டவன் நான். ஆனாலும் என்னில் இருக்கும் பலாச்சுளைகள் மிகவும் சுவை மிகுந்தவை. தேனுக்கு இணையாக என்னை மதிப்பிடுவார்கள். என்னில் வைட்டமின் ஏ, சி, இ, கே போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. மெக்னீசியம், செம்பு போன்ற பல சத்துக்களும் இருக்கின்றன. இவ்வாறு பலாப்பழமும் தன்னுடைய பெருமைகளை பற்றி எடுத்து கூறியது. அடுத்ததாக வந்த வாழைப்பழமும் தான் பெரியவன் என்று எடுத்துரைத்தது. நான் எல்லா நாட்களிலும் மிகவும் எளிமையாக கிடைப்பவன், அனைவராலும் உண்ணப்படுபவன். என்னில் விட்டமின் ஏ, பி, பி2, சி மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன. இது மட்டுமில்லாமல் வாழையடி வாழையாக என்னும் மரபு வார்த்தைக்கு சொந்தக்காரன் நான். எனவே எல்லாவற்றிலும் நானே சிறந்தவன் என்று வாழைப்பழமும் தன் பெருமைகளை எடுத்து கூறியது. அங்கிருந்த சூரியன் சொன்னது, நீங்கள் மூவரும் சிறந்தவர்கள்தான். ஆனாலும் தான் மட்டும்தான் சிறந்தவன் என்று கூறுவது தவறு. தன் தவறை உணர்ந்த 3 பழங்களும் மற்றவர்களின் சிறப்பை உணர்ந்து கொண்டன. மாம்பழம் கூறியது, என்னை விடவும் பலா, வாழை ஆகிய இருவரும் சிறந்தவர்கள். அப்போது பலா கூறியது, இல்லை இல்லை, மா மற்றும் வாழை ஆகிய நீங்களே என்னை விடவும் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றது. அப்போது வாழை கூறியது, இல்லை நண்பா, நாம் மூவரும் சிறந்தவர்கள்தான். நம்மில் ஒருவரும் தாழ்ந்தவர் இல்லை. 3 பழங்களின் விட்டு கொடுக்கும் தன்மையை பார்த்த சூரியன், மா, பலா, வாழை ஆகிய நீங்கள் மூவரும் இவ்வளவு ஒற்றுமையாக இருப்பதை பார்ப்பதால் நீங்கள் இனி தனித்தனி பெயர்களில் அழைக்கப்படாமல் முக்கணிகள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று ஆசீர்வாதம் வழங்கியது. ஆதலால் இன்றளவும் முக்கணிகள் என்றால் மா, பலா, வாழை என்று கூறுவர். விட்டு கொடுப்பதால் ஏற்படும் சிறப்பு, இல்லை என்றால் ஏற்படும் இழப்பு. இதுவே இக்கதையின் நீதியாகும்.